வணக்கம். இன்று நீங்கள் கேட்க இருப்பது சாண்டில்யன் அவர்களின் மலைவாசல். அத்தியாயம் 12. கோபத்தனல் குளிர்விழிகள். அடிலன் எல்லை மீறிய ஆச்சரியத்தால் கல்லாய் சமைந்து நின்றான். இறந்து விட்டதாக தான் நினைத்திருந்த உபாத்தியாயன் உயிரோடு தன்னெதிரில் வந்ததுமில்லாமல் ஹீன சைன்யங்களுக்கு ஓர் உபசேனாதிபதியாகவும் காட்சியளிப்பதைக் கண்ட அடிலனுக்கு என்ன பேசுவதென்றே புரியவில்லை. சித்ராவுக்கு உபாத்தியாயன் வருகை ஆச்சரியமாகத்தான் இருந்தது. ஆனால் அவள் மனதில் அந்த ஆச்சரியத்தோடு மகிழ்ச்சியும் கலந்திருந்தது. உபாத்தியாயனை நன்றாக ஏறெடுத்து பார்த்தாள். 4 வருட காலச்சுழல் உபாத்தியாயனுடைய உருவத்தில் பல மாறுதல்களை செய்திருந்தது. முன்னை விட சற்று உயர்ந்திருந்தான். முகத்தில் முன்பு சதா குடிக்கொண்டிருந்த துயரக்கலை இல்லை. ஆனால் நெஞ்சில் ஏதோ ஒரு உறுதி குடிகொண்டிருப்பதற்கு அடையாளமாக அவன் முகத்தில் சற்று கடுமை தென்பட்டது. இதழ்கள் கம்பீரமாக மடிந்து அதிகார இச்சையை காட்டின. ஆனால் கண்கள் மட்டும் மாறவில்லை. விஷமத்தை கக்கும் அந்த கண்கள் 4 வருடங்களுக்கு முன்னால் எப்படி இருந்தனவோ அதே மாதிரி இன்னும் இருப்பதை சித்ராதேவி கவனித்தாள். தன்னை இப்படி அங்கமங்கமாக கூர்ந்து சித்ரா அலசி பார்ப்பதை அஜித் சந்திரன் கவனிக்கவில்லை. முதலில் அவன் பார்வை ஸ்திரீகள் இருந்த பக்கத்தில் திரும்பவே இல்லை. அடிலனையே கூர்ந்து நோக்கினான். அடிலன் தவிர வேறொருவனாய் இருந்தால் அந்த பார்வையிலேயே பாதி பிராணனை விட்டிருப்பான். ஆனால் அச்சம் என்பதை ஆயுளில் அறியாத அடிலன் சிறிதும் அசையாததோடு மட்டுமல்ல, உபாத்தியாயன் அதிகார தோரணையில் தன்னெதிரில் நிற்பதால் அவன் ஆத்திரமும் அதிகமாயிற்று. உள்ளே எழுந்திருந்த ஆத்திரத்தின் அறிகுறிகள் அவன் முகத்தில் நன்றாக தெரிந்ததை அஜித் சந்திரன் கவனித்தான். ஆகவே மேலும் மௌனத்தை நீடிக்க விடாமல், அடிலா, நான் இங்கு எதற்காக வந்து உன்னை காப்பாற்றினேன் என்று தெரிகிறதா என்று பேச்சை ஆரம்பித்தான். என் பொறுமை எல்லை மீறுமுன் சொல்லிவிடு என்று அடிலன் பதில் சொன்னான். அஜித் சந்திரன் ஒரு முறை தன் நெற்றியில் இடது கை விரல்களை ஓட்டினான். முகத்தின் அந்த பக்கத்தில் தான் கொடுத்த சாட்டையடி வடு லேசாக இன்னும் இருப்பதை பார்த்த அடிலன் குரூரமான சந்தோஷத்தோடு, நான் கொடுத்த பழைய மரியாதை உபாத்தியாயருக்கு ஞாபகம் இருக்கிறதா என்று கேட்டான். ஞாபகம் இருக்கிறது. அதற்கு பதில் மரியாதை செய்யத்தான் வந்திருக்கிறேன். இந்த பதிலை கேட்ட அடிலன் தன் நிலைமையை அடியோடு மறந்துவிட்டான். பழைய அடிமை தன் விருந்தினர்களுக்கு எதிரில் தன்னை மிரட்டுகிறானே என்ற கோபத்தில் என்ன பேசுகிறோம் என்பதை அறியாமலேயே, டேய் அஜித், நீ இந்த சேனாதிபதி வேஷத்தில் வந்திருக்கும் தைரியத்தில் ஏதாவது உளறிடாயானால் என் ஆட்களை விட்டு உன் தோலை உரித்து விடுவேன். இந்த மாளிகை பிராந்தியத்திற்குள் வந்தால் உயிர் போகும் வரையில் உன்னை அடிப்பதாக சொல்லியிருக்கிறேன். அடிலன் வார்த்தை மீறமாட்டான் என்பது உனக்கு நன்றாகவே தெரியும். ஒரு முறை எப்படியோ தப்பித்து கொண்டாய், இன்னொரு முறை தப்பிக்கலாம் என்று நினைக்காதே. என் கண் முன்னாலிருந்து இப்பொழுதே ஓடிவிடு என்று அடிலன் இடிபோல் இறைந்தான். அஜித் சந்திரன் முகத்தில் எந்தவித மாறுதலும் இல்லை. இராணுவ தலைவன் தன் வீரர்களுக்கு கட்டளையிடும் போது எப்படி உணர்ச்சி இல்லாமல் பேசுவானோ அதே மாதிரி பேசினான். அடிலா, உனக்கு வயது முற்றிவிட்டதை தவிர புத்தி முற்றவில்லை. நீ இருக்கும் நிலைமை அறியாமல் பேசுகிறாய். நீ ஹீனர்கள் தலைவனாய் இருப்பதால் நான் உன்னை கொல்ல துணிய மாட்டேன் என்று நினைத்து உளறுகிறாய். நான் இங்கு வந்திருப்பதே உன்னை கொல்லத்தான். ஆனால் ஹீனர்கள் கொல்லும் முறையில் அல்ல, தர்ம யுத்தத்தின் பலனை உனக்கு கொடுக்கிறேன். அன்று நீ எனக்கு அளித்த சாட்டையடி வடு இன்னும் என் முகத்தில் இருக்கிறது. அதற்கு பழி வாங்கவே வந்திருக்கிறேன். நீயோ உன் மகனோ இருவரில் ஒருவரை சமாளிக்க என் வாழ் தயாராயிருக்கிறது. 4 வருடங்களுக்கு முன்பளித்த அதே சந்தர்ப்பத்தை உனக்கு இப்போதும் அளிக்கிறேன். என்ன சொல்கிறாய்? 4 வருடங்கள் உன்னை உபாத்தியாயன் தொழிலில் இருந்து உபசேனாதிபதி தொழிலுக்கு கொண்டு வந்திருக்கலாம். உனக்கு தொழிலில் மாறுதலை ஒழிய அந்தஸ்தில் நீ ஹீனர்களின் அடிமைதான். அடிமையுடன் எந்த ஹீன பிரபு வாழெடுத்து போரிடுவான்? அந்த ஆசையை விட்டுவிடு. இதுதான் உன் முடிவா? ஆம். அஜித் சந்திரனின் அடுத்த சொற்கள் மிகுந்த அதிகாரத்துடன் வெளிப்பட்டன. டேய், யாரங்கே என்று கூப்பிட்டான். படைத்தலைவன் உள்ளே வந்தான். என் குதிரை சவுக்கை கொண்டு வா என்ற உத்தரவு அங்கிருந்த ஹீனர்களை ஒரு கலக்கு கலக்கியது. ஆனால் அஜித் சந்திரன் நின்றிருந்த தோரணையை பார்த்த ஹீனர்கள் ஒரு அடி கூட முன்னெடுத்து வைக்க துணியவில்லை. படைத்தலைவன் கொடுத்த சாட்டையை பிரித்து வாரை உருவிக்கொண்டே அஜித் சந்திரன் அடிலனை நோக்கி முன்னேறினான். அடிலா, அடிமையுடன் வாட்போர் செய்வது உனக்கு கௌரவ குறைவாய் இருந்தால் சாட்டையடியே தருகிறேன். உன் முகம் பூராவும் சூடு போட்டு விடுகிறேன். எந்தா என்று சாட்டையை ஓங்கினான். அடிலன் பயத்தால் பின்வாங்கினான். ஏன் அடிலா, உன் துணிச்சலெல்லாம் பறந்து விட்டதா? சாட்டையால் ஆயுள் முழுவதும் மனிதர்களை அடித்திருக்கும் உனக்கும் இந்த சாட்டையை இவ்வளவு பயம் கொடுக்கிறதா? உன்னிடம் அடிபட்டவர்கள் என்ன பாடுபட்டிருப்பார்கள் என்பது உனக்கு நன்றாக தெரியட்டும். வா என்று ஒரு முறை சாட்டையை சொடுக்கினான். அடிலன் மகன் முன்னால் வந்து அஜித் சந்திரனை மறித்தான். பாத்தியாயரே, வேண்டாம், அவரை சாட்டையில் அடிக்க வேண்டாம். நான் உங்களுடன் போரிட தயாராயிருக்கிறேன். உங்கள் பழியை என்மேல் தீர்த்து கொள்ளுங்கள் என்று கெஞ்சினான். தன்னிடம் வாட்போர் பயின்ற மாணவனை பார்த்த உபாத்தியாயன் கண்களில் ஒரு வினாடி பரிதாபம் தெரிந்தது.
அடுத்த வினாடி கண்கள் இரும்பாக மாறின. நான் தோட்டத்தில் இருக்கிறேன். இன்னும் சிறிது நேரத்தில் உன்னை அங்கே எதிர்பார்க்கிறேன் என்று சொல்லிவிட்டு உபாத்தியாயன் தன் படைத்தலைவன் பின்தொடர வெளியில் நடந்தான். அவன் தலை மறைந்ததும் ராகுலன், இந்த பயலுக்கு என்ன கர்வம்! நல்ல வேளை, என் கோபம் தலைக்கேறும் முன் ஓடிவிட்டான். இன்னும் ஒரு வினாடி அவன் இங்கிருந்திருந்தால் என்ன செய்திருப்பேனோ தெரியாது என்று கூறினான். அவன் என்ன செய்திருப்பான் என்பது எல்லோருக்கும் தெரிந்திருந்தபடியால் அத்தனை பேரின் கண்களும் அவனை வெறுப்புடன் பார்த்தன. ஆனால் சித்ராவின் பார்வையில் இருந்த வெறுப்பு யார் பார்வையிலும் இல்லை. அஜித் சந்திரன் வெகு நேரம் தோட்டத்தில் நின்றிருந்தும் யாரும் வரவில்லை. உடனிருந்த படைத்தலைவன் கூட பொறுமை இழந்து, நான் உள்ளே போய் யாராவது வருகிறார்களா இல்லையா என்று பார்க்கட்டுமா என்று கேட்டான். அஜித் சந்திரன் பதில் சொல்லும் முன் மாளிகையின் பின் வாசலில் இருந்து ஒரு உருவம் வெளிவந்தது. அதோ வந்துவிட்டான் என்று சொல்லிக்கொண்டே அஜித் சந்திரன் தன் வாளை உருவி அதன் கூர்மையை பரிசோதித்தான். ஆனால் கிட்ட வந்த உருவத்தின் கூர் விழிகளை கண்டதும் உபசேனாதிபதியும் அவன் படைத்தலைவனும் வெளவெளத்து போனார்கள். அஜித் சந்திரன் கண்களில் இருந்த வீரம் சித்ராதேவியின் விழிகளின் பார்வையில் தவிடு பொடியாகிவிட்டது. அவள் குளிர் விழிகளின் வீச்சில் அஜித் சந்திரனின் கோபத்தனல் அடியோடு அணைந்து கரைந்து விட்டது. படைத்தலைவன் என்ன செய்வதென்று தெரியாமல் சங்கடப்பட்டான். சற்று நீ தூரத்தில் இரு, கூப்பிடுகிறேன் என்று அஜித் சந்திரன் சொல்லியது அவன் காதில் தேவாமிர்தம் போல் விழுந்தது. படைத்தலைவன் கண்ணுக்கு மறைந்ததும் அஜித் சந்திரன், சித்ரா, உன் தம்பியைத்தான் எதிர்பார்த்தேன். உபாத்தியாயருக்கு என்னை பார்க்க பிடிக்கவில்லையா? அவள் வார்த்தையில் இருந்த குழைவு அவன் மனக்கோட்டையின் பலகீனமான பாகத்தை தொட்டுவிடவே அஜித் சந்திரன் 4 வருடங்களுக்கு முன்பிருந்த மனநிலையை மீண்டும் அடைந்தான். அவனிடமிருந்து பெருமூச்சு ஒன்று வெளிவந்தது. அதைத் தொடர்ந்து பழைய நாட்கள் போல் விஷமமான பேச்சும் வெளிவந்தது. உபாத்தியாயருக்கு பயமா? ஆம். நீ தனியாக வந்திருக்கிறாயோ அல்லது எங்கேயாவது மரத்தின் மறைவில் உன் தகப்பனாரை சாட்டையுடன் நிறுத்தி வைத்திருக்கிறாயோ? எனக்கு இப்படி தெரியும். செண்பக தோட்டத்தில் அன்று நடந்த சம்பவம், அந்த சம்பவத்தை அவர்கள் இருவரும் இம்மி கூட மறக்கவில்லை. சித்ரா எதிரில் நின்றதாலும் பழைய நாட்களின் நினைப்பாலும் உபாத்தியாயன் தன் தற்கால நிலையை மறந்து எங்கேயோ கனவுலகத்துக்கு சென்றான். அவளை அணுகி இடது கையால் அவளை பிடித்து கொண்டு வலது கையால் அவள் முகத்தை உயர்த்தி அவள் கண்களை கூர்ந்து பார்த்தான். எதற்கும் அஞ்சாத அந்த ஹீன மகளின் பலமான இதயம் உடைந்து உணர்ச்சிகள் பெரு வேகத்தில் உடல் பூராவும் பிரவாகித்தன. ஒருமுறை உடைக்கப்பட்ட அதே கரை, பலவீனத்தை உண்டாக்கும் அதே புருஷ ஸ்பரிசம். அவள் தன்னிலை மறந்தாள். சித்ரா, இப்படியே என்னுடன் வந்து விடுகிறாயா? பழைய நாட்களை மறந்து சந்துஷ்டியான புது உலகத்தை ஸ்தாபித்துக் கொள்வோம் என்றான் அஜித் உணர்ச்சி பெருக்காள். அவளால் பதில் சொல்ல முடியவில்லை. அவள் கை விரல்கள் அவன் விரல்களுடன் பின்னி கொண்டன. நீண்ட பிரயாணம் செய்த வழிப்போக்கன் சொந்த வீட்டை நெருங்கியதும் அடையும் நிம்மதியை அவன் ஸ்பரிசத்தில் அவள் மனம் அடைந்து துயிலும் ஸ்திதிக்கு வந்தது. அவள் உடல் லேசாக துவண்டு அவன் கரங்களில் சுழன்றது.